பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனத்திலே, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. பாருங்க, மனுஷனுக்கு உண்டாகும் அவன் புகழ்ச்சியே ஒரு சோதனையாக மாறுகின்றது. அது எப்படின்னு சொல்லும் பொழுது, வெள்ளிக்கு குகையும் என்று சொல்லும் பொழுது, இந்த வெள்ளி குகைக்குள்ள போகும்போது ஒரு கருப்பான ஒரு கரிபொருள் போலதான் இருக்கும். ஆனா புடமிடப்படும் போது அது தான் மின்ன ஆரம்பிக்கும் பொழுது நான் 24 கேரட் கோல்டு அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை போல, மனுஷனுக்கு தன்னை புகழ்கின்றவர்கள், தன்னை புகழ்ச்சியோடு பேசுகின்றவர்களை பார்க்கும்பொழுது அப்படியே நோஸ் இன் தி ஏர் தான், அப்படியே இப்படி இப்படி தலை நிமிர்ந்தே தான் நடப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தடுக்கி விழுவதற்கு ப்ரைட் கோஸ் பிஃபோர் ஃபால் என்று சொல்லுவாங்க. அப்படி பெருமை, புகழ்ச்சி இதுல விழுந்து விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நேபுகாத் நேசரை பார்க்கும்பொழுது அவன் தன்னுடைய பால்கனியில் அப்படி வந்து நின்று பார்க்கிறான். பாபிலோன் தோட்டத்தை பார்க்கும்போது அவன் அழகாக சொல்லுகின்றான், என் கைபலனால இது நடந்தது என்று. உடனே அவன் தள்ளப்படுகின்றான். பிரியமானவர்களே, என் கைபலனும் என்னுடைய சாமர்த்தியமும் இதை சம்பாதித்தது என்று சொல்லக்கூடாம நாம இருக்கணும். அப்படி சொல்லாம நாம இருக்கணும்னு சொல்லி வேதத்துல நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. எப்பொழுதுமே நாம ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையோடு இருந்து தேவனுடைய மகிமையை காண, தேவனுடைய மகிமையினாலே நான் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல அழைக்கப்பட்டோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையோடு கூட மேலானவர்களாக எண்ண கடவோம் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். வசனங்கள்ல கலாத்தியர்ல பார்க்கும்போது தாழ்மை உள்ளவரிடம் தங்குகின்ற கிருபையை குறித்து பார்க்கின்றோம். இப்படி பிரியமானவர்களே, நாம் என்றைக்குமே தாழ்மையோடு இருக்கும் பொழுது தேவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். தாழ்மை இல்லாமல் பெருமையோடு இருக்கும் பொழுது தேவனை தள்ளிவிடுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில யாராவது புகழ்ச்சியோடு பேசினாங்கன்னா, சில நேரங்கள்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. நம்மளை தள்ளுவதற்காகவே சூப்பரா பிரசங்கம் பண்ணீங்க பிரதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி போய் அப்படி வேறு விதமா பேசுவாங்க. அப்படி இல்லாம கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் தாழ்மையோடு இருக்க இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம்.